இது டிப்ளமோ சர்க்யூட் தியரி சர்க்யூட் அனாலிசிஸ், பிஇ சர்க்யூட் தியரி சர்க்யூட் அனாலிசிஸ், ட்ரிபிள் இ, இசிஇ, இஎன்ஐ, அப்புறம் ட்ரிபிள் இ, இசி மாணவர்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரிலையும் வரக்கூடிய பேசிக். கொஞ்சம் சுருக்கமாக இந்த கான்செப்டை பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். எந்த ஒரு மெட்டீரியல், எந்த ஒரு மெட்டல், எந்த ஒரு பொருளை எடுத்துட்டீங்கனாலும் அது சிறு சிறு துகள்களால் ஆனதுதான், மைனூட் பார்ட்டிகிள்ஸ். அது ஆட்டம்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆட்டத்தோட மையப்பகுதியில் நியூக்ளியஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை நியூட்ரானும் புரோட்டான் இருக்கும். இது எலிப்டிக்கல் பாத்தில் எலக்ட்ரான்கள் சுற்றி வரும். இந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வரக்கூடிய பாதையை ஆர்பிட் அல்லது செல்லுன்னு சொல்லி சொல்றோம். The number of electrons in an orbit 2n² ஃபார்முலால இது பண்ணுறோம். இந்த எண்ணுங்கிறது எத்தனையாவது ஆர்பிட்ங்கிறத குறிக்கும். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா 2 into 1 square. The 1 squared 1 into 2 electrons. Second orbit na 2 into 2 square, 2 square 4 into 2 8 electrons and so on. இப்போ ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் சமமா இருக்கும். அதுதான் அட்டாமிக் நம்பர்னு சொல்றோம். இந்த அட்டாமிக் நம்பர்ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் an atom. அதான் அட்டாமிக் நம்பர்ங்கிறது. ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் 31னா அதில் 31 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 31 புரோட்டான்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு இந்த எலக்ட்ரானுடைய மாஸ் நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கும். 8.1 into 10 to the power minus 31 கிலோகிராம். பாயிண்ட் வச்சு 30 ஜீரோஸ்க்கு அப்புறம் தான் 8ங்கிற டெசிமல் வரும். அதனால இது நெக்லிஜிபிள் அமௌண்ட். ஆனால் புரோட்டானோட மாஸ் இதை மாதிரி 1840 மடங்கு பெருசாக இருக்கும். அதனால அட்டாமிக் மாஸுங்கிறப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான் பிளஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் இதை எடுத்துட்டு அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிப்போம். ஒரு ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நெகட்டிவ் சார்ஜையும் நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்கள் பாசிட்டிவ் சார்ஜையும் கொண்டது. நியூட்ரானுக்கு சார்ஜ் இருக்காது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையும் புரோட்டான்களோட எண்ணிக்கையும் சமமா இருக்கும். அதனால எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை புரோட்டான்ஸ் இருக்கும், எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால நெட் சார்ஜ் என்னவா இருக்கும்னா ஒரு அணுவில் நெட் சார்ஜ் 0வா இருக்கும். எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய சார்ஜ் -1.6 into 10 to the power minus 19 கூலும். அப்போ ஒரு அணுவில் எப்படி சார்ஜ் உண்டாகுது அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ்க்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னர் ஆர்பிட்ஸ்க்கு இடைப்பட்ட கனெக்ஷன் ரிஜிட்லி ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு உங்களுக்கு இப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இப்போ தேர்ட் ஆர்பிட்னு வச்சுங்க, 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு தேவையான இங்க ஹோல்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ இதனுடைய அட்டாமிக் நம்பர் ஒரு 15ன்னு வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான் இருக்கும். இந்த தேர்ட் ஆர்பிட்ல என்ன ஒரு ரிமைனிங் 5 எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கும். இந்த தேர்ட் ஆர்பிட்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 5 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது ஒரு பென்டாவேலண்ட் எலமெண்ட் சொல்லி சொல்லுவோம். ஆனால் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு தேவையான இடம் இருக்கும். இதே மாதிரி பக்கத்து அணுவில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 5 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு அணுவில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் மற்றொரு அணுவுக்கு மாறுறதுக்கு தேவையான எஃபர்ட், அதான்
எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப்னு சொல்லி சொல்றது. எலக்ட்ரானை நகர்த்துவதற்கு தேவையான விசை, அதனுடைய யூனிட் வந்து 1 வோல்ட். அப்ப என்னாகும், இங்க எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி ஏற்படும், பக்கத்து ஆட்டத்துல எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆகும். அப்ப இந்த சார்ஜ் எப்படி உண்டாகுதுன்னா, டிஃபிஷியன்சி ஆர் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் an atom is called charge. ஒரு அணுல எலக்ட்ரான்கள் குறைந்தாலோ அல்ல எலக்ட்ரான்கள் கூடினாலோ அந்த அணு வந்து சார்ஜை பெறுகிறது. சிம்பிளி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், அதான் சார்ஜ் பார்க்கிறோம். இதுதான் சார்ஜ். இதனுடைய யூனிட் வந்து கூலும். இப்ப கரண்ட்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், அதான் கரண்ட். ஒரு வினாடியில உண்டாகக்கூடிய சார்ஜ், அதான் வந்து கரண்ட். கரண்ட் I is equal to dq by dt. இப்ப EMF தான் பார்த்தோம். ஒரு அணுவுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை மற்றொரு அணுவுக்கு நகர்த்துறதுக்கு தேவையான எஃபர்ட், அதான் EMF. அதனுடைய யூனிட் தான் வோல்டேஜ். இப்போ நமக்கு ஒரு சார்ஜிங் இருக்குன்னு வச்சுங்க. இந்த சார்ஜை சுற்றி எய்தர் இட் இஸ் ப்ளஸ் சார்ஜ் ஆர் மைனஸ் சார்ஜ், ஒரு கேப் இருக்கும், ஒரு இடைவெளி இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அல்லது இதை மீடியம்னு சொல்லுவோம். இங்கே வந்து சார்ஜ் எலக்ட்ரிஃபிகேஷன் இருக்கு, ஆனால் இது இந்த சார்ஜோட ஸ்ட்ரெஸ்ல இருந்துருக்கும். இப்போ இங்கே ஏதாவது ஒரு பாடி கிராஸ் ஆகுன்னு வச்சுங்க, அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இந்த எலக்ட்ரான்ஸ்ங்கிற ஒரு நல்ல அப்சர்வர். அப்போ என்ன ஆகும், இங்கே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் உண்டாயிரும். இந்த ஃபீல்டில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லி சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டியை சொல்றதான் இந்த கூலும்ஸ் லா அண்ட் சோ ஆன். இந்த கூலும்ஸ் லாங்கிறத 2 லாவா கூட நீங்க பிரிச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லா வச்சிட்டீங்கன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். 2 பிளஸ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்க, அல்ல 2 மைனஸ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்க, இது ஒன்னை ஒன்று விளக்கும், இது ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்படாது. ஆனா அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இது என்ன பண்ணும், ஒன்று அட்ராக்ட் பண்ணும். லைக் சார்ஜஸ் வந்து ஈர்க்கப்படாது, அன்லைக் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணும், ஒன்றோடு ஒன்று அட்ராக்ட் பண்ணும். லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். Unlike charges attract each other. இப்போ இதுல செகண்ட் லான்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ 2 சார்ஜ் இருக்குன்னு வச்சுங்க, Q1 Q2. இது 2க்கு இடைப்பட்ட கேப், இந்த இடைவெளி Dன்னு வச்சுக்கிறோம். இப்போ force between any 2 charges is directly proportional to product of the 2 charges. இந்த எஃப்ங்கிறது இந்த Q1 Q2க்கு நேர் விகிதத்தில் இருக்கும். and it is inversely proportional to square of the distance between them. இந்த distance ஓட ஸ்கொயருக்கு inversely proportional இருக்கும். therefore F is directly proportional to Q1 Q2 by D square. இந்த proportionality வந்தாவே ஒரு proportionality constant வந்துரும், அது some K. K into Q1 Q2 by D square. இந்த K வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by 4 pi epsilon. இந்த எப்சிலான்ங்கிறது இந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி. இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் டு அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி. இந்த அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டிங்கிறது ஏரோட பெர்மிட்டிவிட்டி தான் அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி. இது 8.854 into 10 to the power minus 12 farad per meter. அப்ப epsilon r into epsilon r is equal to medium ஓட permittivity. அப்ப that's equal to 1 by 4 pi epsilon r epsilon naught. அப்ப f is equal to Q1 Q2
by 4 pi epsilon r epsilon naught d square. இதான் force between any two charges. இது நம்ம என்ன பண்ணிருக்கோம், மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது அப்படியே யூனிட் வெக்டரால பெருக்கிட்டோம்னா என்ன கிடைச்சிரும், நமக்கு வெக்டர் குவாண்டிட்டி அந்த